அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். டிசம்பர் 21, 2024 பெங்களூருக்கு அடுத்து தும்கூர் சாலையில நெலமங்கலால அதாவது டி பேகூர் என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு 10:53 சுமார் ஒரு 11 மணி அளவுல ஒரு கண்டெய்னர் வேகமா ஒரு சாலையில இருந்து இன்னொரு சாலையில இருக்கிற ஒரு ஓல்வோ கார் மேல விழுந்து ஒரு 6 பேர் உடல் நசுங்கி இருந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கொடூரமான விபத்துன்னே சொல்லலாம். இத அந்த அளவுக்கு தாங்க முடியாம அந்த செய்தி தெரிஞ்சதுல இருந்து அல்லது அந்த காணொலிகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எந்த நேரமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு, எப்படி நம்ம ஒரு சாலையில நம்ம எப்படி பயணிக்கிறதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய மன போராட்டத்திலேயே ஓடிட்டு இருக்கு எனக்கு. பொதுவா இந்த விபத்துகள் ஏன் நடக்குது, எதுக்கு இப்படி எல்லாம் விபத்துகள்ல மனிதர்கள் இறந்து போறாங்க, இதெல்லாம் எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மன உளைச்சல் தான் நமக்கு ஏற்படுது. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொறுப்பின்மையா வாகனம் ஓட்டுறதுதான். யாருமே வண்டி ஓட்டுற பெரும்பான்மையான மனிதர்கள் பொறுப்பின்மையா அதிவேகத்துல வண்டியை ஓட்டி அந்த உயிரிழப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த விபத்துல இறந்தவங்க பாத்தீங்கன்னா இங்க பெங்களூர்ல HSR லேஅவுட்ல ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நடத்திட்டு வர ஒரு முதலாளி தான் இந்த விபத்துல இருந்திருக்காரு. அந்த முதலாளியோட மனைவி, அவங்களுடைய மகன், மகள், அதுக்கப்புறம் அவருடைய தம்பியோட மனைவி, அந்த தம்பியோட மகள், இப்படி 6 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா மராட்டிய மாநிலம் சாங்லின்ற மாவட்டம், ஜாட் தாலுகா, மொரபாகின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அதாவது மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் அந்த பார்டர்ல இருக்கிற ஒரு பகுதி. சோ அவங்க விடுமுறை இருக்கிறதுனால ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்பதான் 2 மாதம் தான் இருக்கான் இந்த ஓல்வோ வண்டியை வாங்கி. 2 மாதம், அதாவது 21 அக்டோபர்ல வாங்கினாங்களாம். இது டிசம்பர் 21. இது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னா கேட்கறதுக்கே நம்மளால தாங்கல, அந்த அளவுக்கு ஒரு கொடுமையா இருக்குது. நானும் சமீபத்துல பார்த்தேன். இது வரைக்கும் ஓல்வோட வரலாற்றிலே எந்த விதமான விபத்துலயும், அதாவது விபத்துகள் நடந்திருக்கும், ஆனா அந்த விபத்துல யாருக்குமே உயிர் போகல அப்படின்ற மாதிரியான செய்தி நான் கூட கேட்டேன். பொதுவா அவரும் அந்த நம்பிக்கையில தான் அந்த வண்டியை வாங்கியிருப்பாரு. அவரும் சொல்லியிருக்காராம், இது வரைக்கும் இந்த 100 வருஷ ஹிஸ்டரியிலே அந்த வண்டியை வாங்கி பயணிச்சவங்க இறக்கல அப்படின்னு சொல்லி அந்த வரலாறையே முறியடிச்ச கதையா தான் நான் இதை பாக்குறேன். ரொம்ப மன வேதனையா தான் இருக்கு இந்த செய்தி. பொதுவா நம்ம வாகனங்கள்ல பயணிக்கும் போது நிறைய விபத்துக்கள் நடக்கும். நம்ம அதை ரொம்ப கடந்து போயிடுவோம். ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா ஒவ்வொரு விபத்துக்கு பின்னாடியும் ஒருத்தருடைய உயிர் பிரியுறதோ அல்லது கை கால்கள் துண்டிப்பதோ இல்லை இந்த மாதிரியான விபத்துகளும் அவங்களுடைய குடும்பங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய இழப்புகள் ஏற்படுதுன்றத நம்ம முழுமையா உட்காந்து யோசிக்கிறது இல்லை. ஆனா கட்டாயமா எல்லாருமே இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும், யோசிக்கணும். ஏன்னா இந்த விபத்துகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பின்மையால நடக்கிற விபத்தா தான் நான் பாக்குறேன். அதாவது அந்த கண்டெய்னர்காரன் ஒரு 58 டன் எடை இருக்கிற ஒரு பொருட்களை அந்த கண்டெய்னர்ல போட்டுட்டு அவன் வந்திருக்கான். ஸோ குறைஞ்சபட்சம் அந்த கண்டெய்னர் சரியான வேகத்துல அந்த வண்டி அந்த சாலையில கடந்திருந்தா இந்த விபத்து நடக்கிறத நம்ம தவிர்த்திருக்கலாம். அவனுக்கு குறுக்கில் ஏதோ ஒரு வண்டி வருதுன்னு சொல்லி அவன் வர சாலையில இருந்து எதிர் திசையில வர இந்த ஓலோ வண்டி மேல அந்த டிவைடர்ல மோதி அதுக்கப்புறம் அது மேல தாண்டி விழுந்திருக்கு. நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கவே மாட்டோம். ஒண்ணு நம்ம முன்னாடி போற வண்டி மேல நாம மோதுவோம், இல்லைன்னா நமக்கு பின்னாடி வர வண்டி நம்மளும் மோதும். இது ரெண்டுமே இல்லாம எதிர் திசையில வர வண்டி இவங்க மேல கவருதுன்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அவங்க அந்த மரணிக்கும் போது அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. அவங்களுடைய மனம் சாந்தி அடையணும், அதுதான் நம்ம கேட்டுக்க வேண்டியது. இது போல விபத்துகள் இனிமேல் நடக்காதவாறு நம்ம கவனிக்கணும். பொதுவா நிறைய விபத்துகள் நம்ம இப்போ நடந்துன்னு இருக்கு. நம்ம இந்தியால மட்டும் இல்ல, உலக அளவுல நிறைய விபத்துகள் நடக்குது. ஸோ வண்டி ஓட்டுறவங்க தயவு செஞ்சு ரொம்ப கவனமா வண்டி ஓட்டுங்க. சாலையில சரியான வேகத்துல பயணிக்கணும். அதே போல இந்த அரசும் கூட கொஞ்சம்
அக்கறை எடுத்துக்கோங்க. சாலைகளை வந்து சரியான முறையில சாலையை வச்சிருங்க. நீங்க ஏதாவது சாலையை வந்து மேம்படுத்துற வேலைகளை செஞ்சீங்கன்னா சரியான இண்டிகேஷன் அல்லது சைன் போர்டை வச்சு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. நிறைய பேர் வந்து வேகமா வந்து அந்த சைன் போர்டு இல்லாததுனால விபத்துகள் ஏற்படுறதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய குண்டும் குழியுமா இருக்கிறது. அதாவது அரசுகளும் நிறைய இடங்கள்ல வந்து திருத்திக்க வேண்டிய அல்லது சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. வண்டி ஓட்டுற நாமளும் கூட ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு கவனமா இருந்தாலும் தவறு நடக்குது, அதை நம்ம யாரும் செய்ய தவிர்க்க முடியாது. ஆனா கவனமா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா நிறைய பேர் வண்டி ஓட்டும் போது எப்படின்னா ஒரு குறுக்குல வர ஒரு நாயை காப்பாத்துறதுக்காக வேற ஒரு விபத்துகளை வந்து பெரிய விபத்துகளை வந்து ஏற்படுத்துறாங்க. அதே போல சாலையில வந்து ஒரு வண்டி வருதுன்றதுக்காக அவங்க லெஃப்டோ அல்லது ரைட்டோ எடுத்து வேற ஒரு பெரிய விபத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. அதனால வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு ஏதாவது குறுக்கு நடக்குதுன்னா தயவு செஞ்சு பிரேக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இடம் இருந்தா லெஃப்டோ இல்ல வலப்பக்கமோ வந்து எடுங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது இதுதான், வண்டி ஓட்டும் போது ரொம்பவே கவனமா இருங்க. இந்த மாதிரியான விபத்துக்களை வந்து நம்ம தவிர்க்கணும். அந்த இறந்த குடும்பங்களுக்கு வந்து அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்றத நம்மளால யோசிக்கவே முடியல. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வந்து அவங்களுடைய கம்பெனில வந்து வேலை செய்யறாங்களாம். மனநிலை என்னவா இருந்திருக்கும். அவங்க ஓல்வோ வாங்குறதே வந்து நம்மளுடைய உயிர் இதுல எல்லாம் வந்து எந்த விதமான விபத்துலயும் நம்ம வந்து உயிர் போகாதுன்ற அந்த எண்ணத்துலதான் அவங்க வண்டி வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி நடந்ததுன்னும் போது மிகப்பெரிய மன வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு வண்டி ஓட்டுற அத்தனை பேரும் ரொம்ப கவனமா வண்டி ஓட்டுங்க. சரியான வேகத்துல பயணிங்க. லேண்ட் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு சேஃபா டிரைவ் பண்ணுங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி.